வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. நம்மளுடைய நார்மலான ஃப்ரெண்ட்ஸில் இருந்து பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்ற ஹேஷ்டாகும் ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இஸ்ரேல் அண்டு ஹமாஸ் இவர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த சண்டையில் காசாவினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய ராஃபா அப்படின்ற பகுதியில் இஸ்ரேலினுடைய இராணுவம் நடத்திய தாக்குதலில் தான் ஒரு 45 பேர் வந்துட்டு பலியாயிட்டாங்க. அதில் குழந்தைகளும் பலியாயிருந்தாங்க. ஸோ அதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய விதமாக ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்ற அந்த புகைப்படம், அந்த ஹேஷ்டாக் ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. அதே மாதிரியான ஒரு சம்பவம் சில நாட்களுக்கு முன்னாடி, குறிப்பாக மோடி 3வது முறையாக பிரதமராக பதவி ஏற்கிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரத்திற்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரியாசி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பக்தர்கள் ஒரு வேனில் கிட்டத்தட்ட 43 பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. எங்கேருந்து எங்கே அப்படின்னா, சிவ்கோரி கோயிலிருந்து கத்ராவில் இருக்கக்கூடிய மாதா வைஷ்ணவா தேவி கோயிலை நோக்கி வந்துட்டு இருந்த அந்த ஒரு பக்தர்களினுடைய பேருந்து. ஸோ அந்த பேருந்து மேலே பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த தாக்குதலில் அந்த வேனை ஓட்டிகிட்டு வந்து டிரைவர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குது. ஸோ அவர் தன்னுடைய நிதானத்தை எழுந்ததுனால வண்டி வந்து பள்ளத்தில் விழுந்திருக்குது. கிட்டத்தட்ட 9 பேர் இறந்துருக்கிறாங்க. அந்த 9 பேரில் ஒரு குழந்தையும் உட்பட 9 பேர் இறந்துருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், தில்லியை சேர்ந்தவர்கள் அந்த பக்தர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 33 பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவலை பார்க்க முடியுது. பாகிஸ்தானினுடைய ஆதரவு பெற்ற த ரெசிடென்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு இதற்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரதமர் ஜம்மு காஷ்மீரினுடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா கிட்ட வந்து கேட்டறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. இதே மாதிரியான ஒரு தீவிரவாத தாக்குதல் சம்பவம் இதற்கு முன்னாடி 2017 ஹிந்து பக்தர்கள் மேலே ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்டிருக்குது. அந்த தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க, 19 பேர் காயமடைந்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ராஃபாவில் நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல செலிப்ரிட்டிஸ், குறிப்பாக வந்துட்டு பாலிவுட்டில் இருக்கக்கூடிய நிறைய செலிப்ரிட்டி, பிரியங்கா சோப்ராவில் இருந்து நம்ம ஊர் சமந்தா வரைக்கும், ரோஹித் சர்மாவினுடைய மனைவி அவங்க ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் டிலீட் பண்ணிட்டாங்க. கேரளாவை சேர்ந்த நிறைய பேர், கேரளாவை சேர்ந்த ஒரு நடிகர்லாம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு சுடாப்பி வந்துட்டு சொல்கிறேன், உங்களுக்காக நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஆல் ஐஸ் ஆன் ராஃபான்னு சொல்லி போட்டிங்களே, நம்ம ஊரில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுக்கவே மாட்டீங்களே அப்படின்றத தாண்டி சாமானிய நம்ம ஊரில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணாங்க. இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்குதுன்னு போய் கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது, தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், அதற்கு அந்த ஒரு விஷயத்திற்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொடுக்கலை அப்படின்றதையுமே வந்துட்டு நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும். ஸோ தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது எங்கே நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. அதுவும் குறிப்பாக மத ரீதியாக, இனம் ரீதியாக தாக்குதல் நடத்துறது நம்ம கண்டிக்கத்தான் செய்யணும். எங்கேயோ ஒருத்தருக்காக கலங்கக்கூடிய நம்ம நாட்டில் நம்ம சொந்தங்கள், நம்மளுடைய ரத்தங்கள் வந்துட்டு பாதிக்கப்படும் பொழுது அது கண்டுக்காமலே இருக்கிறது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ வழியாக கூட வந்துட்டு இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ தீவிரவாதம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த வடிவத்தில் வந்தாலும் அழிக்கப்பட வேண்டியது கட்டாயமாக இருக்குது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.